வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ளூபெர்ரி மில்க் ஷேக்கும் அவகோட்ரா மில்க் ஷேக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும், நம்ம உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குங்க இந்த ப்ளூபெர்ரிலையும் அவகோட்ராவிலையும். முதல்ல நம்ம ப்ளூபெர்ரி மில்க் ஷேக் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க. நான் இன்றைக்கி கடையிலேருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு ப்ளூபெர்ரி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளூபெர்ரி. இதில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. அது கூட ஒரு 6 பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் கனி, 150 ml பால், ஐஸ் கட்டி வந்து கொஞ்சமாக நான் டம்ளரில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ளூபெர்ரி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் ஏதாவது புழுதி தூசி அந்த மாதிரி இருந்தால் அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க தண்ணியில் போட்டு. அதில் ஏதாவது கெட்டது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பழமுமே நமக்கு நல்ல பழமாக தாங்க இருக்குது. இப்போ நல்லா கை வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண பிறகு அதை ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அது எனக்கு 250 ml கப்பெல்லாம் அரை கப் அளவுக்கு ப்ளூபெர்ரி பழம் இருக்குங்க. அந்த ப்ளூபெர்ரி பழத்தை இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம். அந்த பிளெண்டரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ளூபெர்ரி பழத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட நான் ஒரு 6 பாதாம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஊற வச்சு வேணாலும் சேர்க்கலாங்க. நான் ஊற வைக்காமல் தான் பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூட 150 ml பால் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கிங்க. நான் கடையில் வாங்கின ரெடிமேட் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐஸ் கட்டி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஹனி தேன் ஆட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எப்படி ஸ்வீட் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இல்லைனா நீங்கள் ப்ரௌன் சுகர் ஒயிட் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், பிளெண்ட் பண்ண உடனே நல்லா கத்திரிப்பூ கலராக மாறி வந்துருச்சு பார்த்தீங்களா நமக்கு ப்ளூபெர்ரி. செம்மையாக இருக்குங்க. இப்போ இது ஒரு கிளாஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நம்ம ஐஸ் க்யூப் எதுக்கு சேர்த்துருக்கோன்னா, நம்ம இந்த வெயில் காலத்தில் குடிக்கிறப்ப நல்லா குளு குளுன்னு இருக்கணுங்க. அதனால தான் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஐஸ் க்யூப் தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு முழுமையாக இருக்கிற ஒரு சில ப்ளூபெர்ரி பழத்தை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிறப்ப அதை மென்று சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க. இப்போ நமக்கு சூப்பரான ப்ளூபெர்ரி மில்க் ஷேக் வந்து தயாராகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அவகோட்ரா மில்க் ஷேக் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 அவகோடா பழம் எடுத்துருக்கேங்க. இது பச்சை கலர்லேயும் இருக்கும், மெரூன் கலர்லேயும் இருக்குங்க. அது கூட ஒரு 5 பாதாம், 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கனி தேவைப்படுங்க. 150 ml பால் எடுத்திருக்கேன். ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு தாங்க நான் செய்ய போகிறேன். இப்போ ஒரே ஒரு அவகோட்ரா பழத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து பட்டர் பழம்னு சொல்லுவாங்க, வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. வளவளப்பாக இருக்கும், வெண்ணெய் மாதிரியே இருக்குங்க. அதனால் இதை வெண்ணெய் பழம்னு தமிழில் சொல்லுவாங்க. இப்போ இதில் ஓப்பன் பண்ணிவிட்டோம். இது உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லைங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்துடும். அது மாதிரி நம்ம சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அது உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி அந்த விதையோட ஸ்கின் இருக்கும். அந்த ஸ்கின் வந்து விதையோட ஒரு சில நேரம் ஒட்டிட்டு வரும், ஒரு சில நேரம் ஒட்டாமல் வரப்போ இந்த மாதிரி அந்த பழத்தில் இருக்கும். அந்த ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிங்க. நல்லா பழமாக எடுத்துக்கணுங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த அவகோடா மில்க் ஷேக்கை வந்து நம்ம ஒரு பிளெண்டர் பண்ணிக்கலாம். பிளெண்டர் எடுத்துக்கலாம். அந்த பிளெண்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவகோடா பழத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. அவகோடா பழம் அவ்வளோ நன்மைகள் நிறைந்ததுங்க. உங்களுக்கு எப்பப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்போல்லாம் நீங்கள் அவகோடா மில்க் ஷேக்காவோ ஜூஸாவோ எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 பாதாம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 5 முந்திரி பருப்பு நான் ஊற வைக்காதாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு பாதாம் பருப்போட தோலை உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 150 ml பால் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்காக 2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஹனி இல்லைனா நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைனா ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயும் நம்ம நல்லா குளு குளுன்னு இருக்கிறதுக்காக ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அவகோடா பழம் வெண்ணெய் மாதிரி நமக்கு பிளெண்ட் ஆகி வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம். அரைச்ச பிறகு இதையும் ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. காலையில் குடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஒத்துக்குன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ப்ளூபெர்ரி மில்க் ஷேக்கும் அவகோடா மில்க் ஷேக்கும் தயாராகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் இந்த சம்மருக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.